ஸோ இது லைனிங் கிளாத்து கீழே வந்து லெவலாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 15 இன்ச் தேவைப்படுது. ஸோ 15 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ 15 இன்ச் வந்து எனக்கு வந்து 13.5 தான் எனக்கு மேலே டாப்போட லென்த்து, ப்ளஸ் மேலே ஒரு ஹாஃப் இன்ச், கீழே ஒரு 1 இன்ச் மடிச்சு தைக்க. ஸோ டோட்டலாக வந்து 15. ஸோ கீழே வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. மேலே வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து லைன் விட்டாச்சு. இது மேலே ஜாயின் பண்ணுற இது அலவன்ஸ், இது வந்து மடித்து தைக்கிற அலவன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சுக்கு மேலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும், அலவன்ஸும் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து 7 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ஆம்ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 9.5 எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1.5 இன்ச்சு நம்ம இங்கே விட்டுருவோம். இதில் வந்து ஹாஃப் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 3.5 வரும் உங்களுக்கு, ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் அந்த இடத்துலேருந்து உள் சைடாக 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இங்கே 7 இன்ச் எடுத்திருக்கேன். 7 இன்ச்சுக்கு ஹாஃபாக டிவைட் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலேருந்து உள் சைடு வந்து 1 சென்டிமீட்டருக்கு இன்னொரு டாட் வச்சுருக்கேன். ஸோ செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ வருதோ கரெக்டாக எந்த அந்த 7 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். நான் 9.5 எடுத்திருக்கேன். இப்போது இதிலேருந்து இந்த டாட்டை ஒட்டி அப்படியே வந்து ஒரு கர்வ் மார்க் பண்ணிக்கும், இல்லைனா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்த டச் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை வரைஞ்சிக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டாட் வச்சுருக்கோம்ல, அதை டச் பண்ணி நம்ம ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 8.5 கொடுக்குறேன். ஸோ நம்ம 8.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து சூயிங் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு கொடுக்குறேன். இப்போ ஜாயின் பண்ணிக்கோ. இந்த இடம் கர்வ் வரும், இது ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுனால இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ராயின் பண்ணிக்கோ.
ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேக் பார்ட்டு இதே வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மெயின் ஃபேப்ரிக்கோடு நான் பின் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் பின் பண்ணுங்கள். கீழே மட்டும் நம்ம தைச்சிட்டு துணியை திருப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ அதனால் நான் கீழே மட்டும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1 இன்ச் நான் வரைஞ்சிருக்கேன்ல அந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஃபேப்ரிக்கை வந்து க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த இடத்த மட்டும் க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நான் ஆல் ஓவர் பின் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். ஸ்டிச் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபேப்ரிக்கை. இப்போ வந்து ஃபேப்ரிக்கை மூடிக்குவோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் ஷேப் கிடைக்கும். ஸோ நான் வந்து மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். 4 இன்ச்சுக்கு டாட் வரைஞ்சிட்டு 2 சைடுமே ஹாஃப் இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து டாட்டுக்கு. அப்புறம் வந்து நான் டாட்டோட ஹைட் வந்து 3.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போது 2 சைடு ஹாஃப் இன்ச் விட்டுருக்கீங்களா, அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3.5 எடுக்கலாம். நெக் டெப்த்தை வந்து நம்ம கட் பண்ணி வந்து நெக் பக்கத்தில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நெக் டெப்த்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்லையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் பேக் பார்ட்டையும் வந்துட்டு லைனிங்கோட ஏற்கனவே வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பண்ணுவோமோ அதே மாதிரி பேக் பீஸும் நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பேக் பீஸோட நெக் லைனும் வரைகிறோம். ஸோ பேக் நெக்கோட டெப்த்து வந்து நான் 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 1 இன்ச் 1 சென்டிமீட்டர். இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச் ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் வந்து சூ பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நெக்கு வரைஞ்சாச்சு. இப்போ இன்னும் ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட்டை இதான் ஷோல்டர் மிட் பாயிண்ட். நான் இங்கே கீழே மார்க். இப்போ நம்ம கீழே வந்து நான் 5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு 2 சைடும் வந்து ஹாஃப் இன்ச் நான் விட்றேன். ஸோ 4.5 வைக்கலாம் உங்களுக்கு. நான் வந்து 5 வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த நெக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக் ஜாயினிங் வந்து காலர் நெக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.